ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இன்றைக்கி நான் நிறையா கம்பெனிஸோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பிஇ ரேஷியோ ஏன் ஒரு யூஸ்லெஸ் மெட்ரிக்னு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிஇ ரேஷியோனா என்னென்னு சிம்பிளாக பார்த்துடலாம். இது ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். பட் ரொம்ப பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு அதோட ஏர்னிங்ஸ் பேர் ஷேராக டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு பிஇ ரேஷியோ கிடச்சிரும். ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 100 ரூபானா அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 20 ரூபானா பிஇ ரேஷியோ 100/20 5. ஸோ இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ 5. பிஇ ரேஷியோ பற்றி நிறையா மித்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில். கம்மியான பிஇ ரேஷியோ இருந்தால் அது வந்து ஒரு நல்ல கம்பெனி, நல்ல இன்வெஸ்டபிள் கம்பெனினும், அதிகமான பிஇ ரேஷியோ இருந்தால் அது ஒரு ஓவர் வேல்யூட் கம்பெனின்னு ஒரு பேசிக் மித் இருக்குது. இதை முதல்ல நம்ம உடைக்கணும். பிஇ ரேஷியோ யூஸ்லெஸ்ஸுங்கிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ்லாம் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க கேதர் பண்ணுற ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிவார்டாக கொடுப்பாங்க. பட் சில பிஸ்னஸஸ் வந்து அந்த கம்பெனிலே ரீஇன்வெஸ்ட் பண்ணி, அந்த பிஸ்னஸ்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்னுமே வந்து வளர்ச்சி அடைவாங்க, க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரோத் வந்து பிஇ ரேஷியோவை ஜஸ்டிஃபையபிளாக இருந்தாலே அது வந்து ஒரு அட்ராக்டிவான கம்பெனின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெறும் பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது, 5 தான் இருக்குங்கிறதுனால ஒரு கம்பெனி அட்ராக்டிவாகவும் சீப்பாகவும் ஆயிடாது. அட் த சேம் டைம் 100 இருக்குது 200 இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஓவர் வேல்யூடாவோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிற அர்த்தம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு கம்பெனியோட க்ரோத் அதோட பிஇ ரேஷியோவை ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையாங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். பிஇ ரேஷியோ பற்றி நிறையா பேருக்கு நிறையா விதமான கருத்துக்கள் இருக்கும். நான் 15 பிஇக்கு மேலே இருந்தால் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், 25 பிஇக்கு மேலே இருந்தால் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு நிறையா பேர் வந்து ஒரு கம்பெனியை ஒதுக்கிடுவாங்க. பட் பிஇங்கிற ஒரு இண்டிபெண்ட் மெட்ரிக் அட்டர்லி யூஸ்லெஸ்ஸுங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன். நிறைய பேர் என்னோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இது கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டாகவும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போவுமே முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் பிஇ தான். நீங்கள் டிக்சன் டெக்னாலஜிஸ் எடுத்து பாருங்கள், 72.6 பிஇயில் இருக்குது. இதை பார்த்த உடனே இந்த கம்பெனி எக்ஸ்பென்சிவ்னு நம்மளுக்கு தோணும். பட் அவங்க 72.6 பிஇயில் ட்ரேட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் எங்கள் டிக்சன் டெக்னாலஜிஸ் வேல்யூ பை டெரிட்டரியில் இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்ல வரல. வெறும் நம்ம பிஇ ரேஷியோவை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வரேன். அவங்க லாஸ்ட் 7 இயர்ஸாக அவங்க இபிஎஸ்ஸை 42.5% க்ரோ பண்ணியிருக்காங்க. 10 இயர்ஸாக 32.7% க்ரோ பண்ணியிருக்காங்க. அப்போனா எவ்ரி 2.5 இயர்ஸ்க்கு அவங்க இபிஎஸ்ஸை டபுள் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. நீங்கள் அவங்களோட கரண்ட் இபிஎஸ் பாருங்கள், 243 ருபீஸில் இருக்குது. அவங்களோட பிஇ எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம்? அவங்களோட ஷேர் ப்ரைஸ் 15,515 பை அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 243, 72.6ன்னு கிடச்சிரும். அவங்களோட இபிஎஸ் லாஸ்ட் இயர் பாருங்கள் 182. ஸோ லாஸ்ட் இயர் 182லேருந்து இந்த வருஷம் 243 அவங்க இபிஎஸ்ஸை க்ரோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30-40% மேலே அவங்க இபிஎஸ் வந்து வளர்ந்துருக்கு. ஃபார்வர்டு ஏர்னிங்ஸுங்கிறது அவங்க இபிஎஸ் அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ என்னவா இருக்குங்கிறது தான். 2026 ஃபார்வர்டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு 30% ஆட் பண்ணி 300 ருபீஸ்னு அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணலாம். 2027 ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 30%, அப்புறம் அந்த நம்பர்லேருந்து இன்னொரு 30%. ஸோ 2027 ஃபார்வர்ட் பிஇ வந்து 40-15 வந்துடும். ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் பிஇ தான். நம்ம எப்போவுமே ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி எவ்வளோ கேஷ் ஜெனரேட் பண்ணும், எவ்வளோ ஏர்னிங்ஸ் ஜெனரேட் பண்ணும், அது மூலயமா நம்ம ஷேர் ஹோல்டராக இருந்தோன்னா எவ்வளோ ரிவார்ட் நம்மளுக்கு வந்து சேருங்கிறது தான் முக்கியம். ஸோ ஆல்வேஸ் லுக் அட் ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் பிஇ. கரண்ட் பிஇ ஆஃப் அ கம்பெனி அந்த கம்பெனியை பற்றி எதுவுமே சொல்லாது. லோ பிஇ இஸ் ஆல்வேஸ் நாட் அ வேல்யூ பை. அது சிங்கிள் டிஜிட் பிஇயில் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால அது வந்து வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிற எந்த கட்டாயமே இல்லை. லோ பிஇ குட் பி அ வேல்யூ ட்ராப் ஆஸ் வெல். இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே போவோம். ஏற்கனவே டிக்சன் டெக்னாலஜிஸ் எக்ஸாம்பிளில் 72 பிஇயில் இருக்கிறனால இது வந்து பிளைண்டாக எக்ஸ்பென்சிவ்னு நம்மளால் சொல்ல முடியாதுன்னு பார்த்துருந்தோம். இதில் 2027 ஃபார்வர்ட் பிஇ பார்த்தீங்கன்னா 40-45 கிட்ட தான் இருக்குது. பட் 2027 இவங்க 40-45 பிஇக்கு வருத்தா இல்லையாங்கிறதா நம்ம முக்கியமாக கேள்வி கேட்க வேண்டியது. டிக்சன் டெக்னாலஜியில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்டாக இருக்கிறவங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகளை கண்டிப்பாக எழுப்பணும். அவங்க வேல்யூஷன் பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். இப்போ பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்லையும் இதே எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். அவங்களோட கரண்ட் இபிஎஸ் 107. லாஸ்ட் இயர் வந்து அவங்களோட இபிஎஸ் 90 ருபீஸ். ஸோ 20% அவங்க இபிஎஸ்ஸை க்ரோ பண்ணியிருக்காங்க. அப்போது 2027 ஃபார்வர்ட் பி என்னவாக இருக்கும்? 25-30 அவங்க ஃபார்வர்ட் பியாக இருக்கும். அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி வெறும் 25 பிஇலையோ 30 பிஇலையோ இருக்குமாங்கிறது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. நல்லா வளர்ந்துட்டு வர ஒரு கம்பெனிக்கு ஆப்வியஸாக மார்க்கெட் அந்த க்ரோத்துக்கு ஏற்ற ப்ரீமியமாக கொடுக்க தான் செய்யும். ஸோ அவங்க இதே 45-50 பிஇயில் கூட ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 160-170 அவங்க இபிஎஸ் வளர
அவங்க இதே பியில் இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக அவங்க ஷேர் ப்ரைஸ் இங்கேருந்து அப்ரிஷியேட் ஆக தான் போகுது. ஸோ நீங்கள் பின்னு வரும்போது வெறும் இண்டிபெண்ட்டாக அந்த மெட்ரிக்கை பார்த்துட்டு இது அண்டர் வேல்யூடு ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு நம்மளால் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. அதோட இபிஎஸை பார்க்கணும், அந்த இபிஎஸ் அவங்க க்ரோ பண்ணுற ரேட்டை பார்க்கணும், அவங்களோட ஃபார்வர்ட் பிஇ ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்மளால் இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபார்வர்ட் இபிஎஸோ ஃபார்வர்ட் பிஇயோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும் கூட பிளைண்டாக டிசைட் பண்ணக்கூடாது. அவங்களோட ஃப்யூச்சர் ட்ரெஜெக்டரி எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த கைடன்ஸ் அவங்களால மீட் பண்ண முடியுமாங்கிற இவ்வளோ ரீசர்ச்சை போட்டு தான் நம்மளால் ஷுவராக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் ட்ரெண்ட் எடுத்து பாருங்கள், அவங்களோட ஸ்டாக் பிஇ பார்த்தோன்னா 108. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கன்ஃபார்மாக இவங்க எக்ஸ்பென்சிவான ஒரு கம்பெனியாக தான் தோணும். அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 4797 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 44 ரூபா. 4797 ரூபாய் நீங்கள் கட்டினா தான் உங்களுக்கு 44 ரூபாய் ஒரு ஷேருக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் 108 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து பே பண்ணுறீங்க. இப்படி தான் நீங்கள் பிஇயை புரிஞ்சுக்கணும். பட் ட்ரெண்டோட பிஇ அண்ட் இபிஎஸ் ஷேர் எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் 3-4 இயர்ஸில் அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் இந்த மார்க்கெட்டாக இருந்திருக்காங்க. அவங்களோட பிஇ கிட்டத்தட்ட 140 இருந்திருக்கு. ஆனால் இபிஎஸ் பாருங்கள் வெறும் 10 தான் இருந்திருக்கு. அங்கேருந்து அவங்க 2025 வரைக்கும் இப்போ வரைக்கும் க்ரோ பண்ணிகிட்டே வராங்க அவங்க இபிஎஸ்ஸை. அவங்க இபிஎஸ் வந்து இப்போது 44 கிட்ட இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 4 மடங்கு அவங்க இபிஎஸ்ஸை க்ரோ பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு 100 பிஇ வந்து இதுக்கு ரீசனபிளான்னு கேட்டிங்கன்னா அவங்க 30% 40% வருஷம் க்ரோ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க இபிஎஸ் எவ்ரி 2-2.5 இயர்ஸ்க்கு டபுள் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் நீங்கள் பிஇ அண்ட் இபிஎஸ்ஸை அணுகணும். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம பிரைட்காம் குரூப் பற்றி பார்ப்போம். இது ஒரு வேல்யூ ட்ராப்புக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இவங்களோட ஸ்டாக் பிஇ பாருங்கள், சிங்கிள் டிஜிட்டில் 3.49 இருக்குது. பார்த்தோன்னே சீப்பாக தோணும். 13 ரூபா பர் ஷேர், 3 ரூபா வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ நீங்கள் 13 ரூபா கட்டிங்கன்னா 3 ரூபா உங்களுக்கு லாபம். இது வேல்யூ ட்ராப்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த கம்பெனியோட இபிஎஸ் க்ரோத்தை பாருங்கள், 10 வருஷமாக 0.2% தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க இபிஎஸ் எவ்வளோ நாள் ஆனாலும் இதே 3 ரூபாய் 70 காசு 4 ரூபாய்க்குள்ளேயே தான் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்கள், கிட்டத்தட்ட 70% வந்து பப்ளிக் கிட்ட தான் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஸ்லோவாக விற்று எல்லாத்தையும் பப்ளிக் தலையில் கட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த கம்பெனி ட்ரேடிங் சஸ்பென்ஷனில் இருந்தது. இவங்க 2-3 குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அவங்க ரிசல்ட்ஸே வெளியில் கொடுக்காம இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கா, இதுக்கு எதுக்கான பதிலுமே நம்ம கையில் இல்லை. இந்த ஷேர் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, வேல்யூ பைன்ட்டு பிளைண்டாக பிஇயை மட்டும் பார்த்து இவங்க வேல்யூவேஷனை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்ட நிறையா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ மிஸ்டன் ஃபுட்ஸ் பார்ப்போம். இவங்க ஒரு ஸ்கேம் பண்ண கம்பெனி. இதில் நிறையா இஷ்யூஸ் இருந்தது. சேல்ஸே இல்லாத ஒரு கம்பெனியில் சேல்ஸ் இருக்கிற மாதிரி பூஸ்ட் பண்ணி இவங்க ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பூஸ்ட் பண்ணி இவங்க ஷேர் ப்ரைஸ் உச்சத்துக்கு போயிடுச்சு. இப்போது 5 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் 3 ரூபாய் ஏர்னிங்ஸ் தராங்க. பிஇஏ பாருங்கள் 1.7. இதை பார்த்தோன்னே நீங்கள் வந்து வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் தோணணும் நியாயமாக. பட் ஏன் இதில் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டுறாங்க? ஏன்னா இந்த கம்பெனியில் வேல்யூவேஷன் மட்டும் முக்கியம் இல்லை, இந்த கம்பெனியே ஒரு ஃப்ராடு கம்பெனிங்கிறது நம்மளுக்கு பார்க்க தான் தெரியும். உள்ளே டீப்பாக போய் ரீசர்ச் பண்ணால் மட்டும்தான் தெரியும். வேல்யூவேஷன் மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பிஇ ரேஷியோ மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் மிஸ்டன் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். குஜராத் டூல் ரூம் பாருங்கள், இது நிறைய பேர் வந்து ஸ்க்ரீனரில் பெஸ்ட்டு வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்ல மெட்ரிக்ஸ் போடும்போது கண்டிப்பாக இது லிஸ்ட்டில் இருந்திருக்கும். ஸ்டாக் பிஇ 3.89. அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 90 காசு தான். பென்னி ஸ்டாக் பின்னாடி போன எல்லாருமே குஜராத் டூல் ரூமை ஒரு வாட்டியாவது அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு இபிஎஸ் க்ரோத் இல்லை. அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் 0. 99% பப்ளிக் ஹோல்டிங்கிட்ட தான் இருக்குது. இதில் போய் மாட்டிக்கிட்ட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஏன் பிஇஓ இல்லை வெறும் வேல்யூவேஷன் வைஸ் அட்ராக்டிவாக இருக்காங்கிறத பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக புரியும். லோ பிஇயை சேஸ் பண்ணவே கூடாதுங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் குஜராத் டூல் ரூம், மிஸ்டன் ஃபுட்ஸு, பிரைட்காம் குரூப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேதாந்தா பார்ப்போம். இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, 1,97,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. ஸ்டாக் பி 14.7. இவங்க வேல்யூவேஷன் எதை பார்த்தாலுமே அட்ராக்டிவாக இருக்கும். பட் முக்கியமான டெட் டு ஈக்விட்டியை யாருமே பார்க்க மாட்டாங்க. இவங்க நிறையா டிவிடெண்ட் தராங்க, 9% டிவிடெண்ட் டீல் தராங்க. நான் 1 லட்ச ரூபா போட்டால் வருஷம் எனக்கு 9,000 ரூபாய் டிவிடெண்ட்லேயே வந்துட்டுருக்கும். 10 years டவுன் த லைன் நான் வந்து டிவிடெண்ட்லேயே என் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்துருவேன் நினச்சி போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் இந்த டிவிடெண்ட் எவ்வளோ நாளைக்கு சஸ்டைனபிள், இவங்க எதனால் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இந்த கம்பெனிக்கு ஏதாவது வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. வேல்யூ ட்ராப்க்கு ஒன் மோர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேதாந்தா.
ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துப்போம். இதில் ஸ்டாக் பி 44.4 இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ்னு தோணும். பட் ஒரு பேங்க்கை நம்ம பிஇ ரேஷியோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதோட பெரிய முட்டாள்தனம் இருக்கவே இருக்காது. பேங்க்கில் அசட் குவாலிட்டி, அவங்களோட புக்ஸ் எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நம்ம புக் வேல்யூ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, புக் வேல்யூட க்ரோத் ரேட் என்ன, அவங்க ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ஹிஸ்டாரிக்கலாக என்ன ட்ரெண்ட்ஸில் இருக்குது, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்கள ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி க்ரோ பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். பட் வெறும் பிஇ ரேஷியோ வச்சு மட்டும் நீங்கள் ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப லோ சிங்கிள் டிஜிட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க பேங்க்ஸ் வந்து ஒரு மட்டமான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஹை டபுள் டிஜிட் லோ இபிஎஸ் க்ரோத் ரேட் இருக்கிற பேங்க் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பேங்க்கோ ஒரு என்பிஎஃப்சியோ அவங்களோட ஃபியூச்சர் ட்ரெஜெக்டரி எப்படி இருக்குது, அவங்களோட க்ரோத் ஃபியூச்சரில் எப்படி இருக்குங்கிற தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதை விட ரொம்ப முக்கியம், 52 வீக் ஹைஸை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. 52 வீக் ஹையில் கூட ஒரு வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷேர் ப்ரைஸ் 100லேருந்து 1000 ரூபாய்க்கு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே ரன் அப் ஆகிருக்கலாம். அவங்க 100 ரூபாய் ஷேர் ப்ரைஸுக்கு 10 ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. 1000 ரூபாய் ஷேர் போது 100 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வேல்யூவேஷன் ஒன்று தான், ரெண்டுத்துலையுமே பிஇ 10 தான். அவங்க அந்த 1000 ரூபாய் பர் ஷேர் இருக்கிறதுலேருந்து அவங்க இபிஎஸ்ஸை என்ன க்ரோத் ரேட்டில் வளருவாங்கங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, இவங்க 100லேருந்து 1000 போயிட்டாங்கிறதுக்காக இதுக்கு மேலே அவங்க ஏற மாட்டாங்கங்கிற எந்த அர்த்தமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிஇ ரேஷியோ பற்றி பார்த்துருந்தோம். பிஇ ரேஷியோ ஏன் ஒரு யூஸ்லெஸ் மெட்ரிக்குங்கிறதையும் பார்த்துருந்தோம். பிஇ ரேஷியோ இண்டிபெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வச்சு உங்களால் ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷனோ அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் ரிட்டர்ன்ஸோ எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது. பட் எல்லாருமே பிஇ கம்மியாக இருக்குன்னு சொல்லி வேல்யூ ட்ராப்ஸில் மாட்டிக்கிறதும், பிஇ ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறதுமே கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. பிஇ ரேஷியோனா என்ன, அது எப்பப்போல்லாம் அப்ளை பண்ணணும், அதை எதோட சேர்த்து பொருத்தி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.